ஹாய் ட்ரேடர்ஸ். ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, இன்வெஸ்ட் வந்து நம்ம எதில் பண்ணுவோம்? நம்ம முன்னோர்கள்லேருந்து இப்போ வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற முக்கியமான விஷயம் வந்து கோல்டு. ஒன்றும் கோல்டில் பண்ணுவோம், ஒன்றும் பொண்ணில் போடு, இல்லை நிலத்தில் போடு அப்படிம்பாங்க. அது லேண்டில் பண்ணுவோம். அதை தாண்டி இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்டு இதெல்லாம் பண்ணுறோம். ஸ்டாக்ஸில் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாக் வாங்கி ஹோல்டு பண்ணுறோம். இது வந்து இப்போ பண்ணிருக்கோம் இல்லையா. ஸோ இதுலேயே வந்து இன்னும் சில வழிலாம் இருக்குது. அதெல்லாம் வந்து செக்யூர். ஓகே, நம்ம கவர்மெண்ட்டில் தான், நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் வாங்க போகிறோம். ஓகே, நம்ம கவர்மெண்ட் ஸ்டாக்ஸ் தான் நம்ம வாங்க போகிறோம். செக்யூராக இருக்குது. பட் இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. அப்படிப்பட்ட சில வழிலாம் இருக்குது. ஓகே, அதான் நான் சொல்ல போகிறேன். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மித்த இதில் நீங்கள் பண்ணுறதை விட இங்கே வந்து ரொம்ப சேஃபாக பண்ணலாம். அதுதான் முக்கிய காரணம். தென் சீப்பாகவும் இருக்கும், ரொம்ப காஸ்ட்லியாகவும் இல்லை. ஓகே, சீப்பாகவும் வாங்கிக்க முடியும், யாருனாலையும் வாங்க முடியும். அப்படிப்பட்ட விஷயம் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட் ஸ்பேஸ் வந்து நிஃப்டி. அதாவது நம்ம நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி நிஃப்டி 50ல் 50 ஸ்டாக்ஸ்லேயே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். அதே மாதிரி நிஃப்டி பீஸ்னு ஒன்று இருக்குது. நிஃப்டி பீஸ்னால் என்னென்னா, அந்த நிஃப்டி 50ல் 50 ஸ்டாக்கும் வளர்ந்துச்சு அப்படின்னா நிஃப்டி பீஸ் வளரும். அந்த நிஃப்டி 50ல் 50 ஸ்டாக்கும் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த நிஃப்டி பீஸ் டவுன் ஆகும். ஓகே, இதுதான் வந்து நிஃப்டி பீஸ் அப்படின்றது. இதே மாதிரி பேங்குக்கும் இருக்குது, பேங்க் பீஸ். பேங்க்னா என்னென்னா, நம்ம இந்தியாவில் இருக்க 12 பேங்க்ஸ். ஓகே, 12 பேங்க்ஸோட மொத்தமாக சேர்த்தது தான் வந்து பேங்க் நிஃப்டி. அந்த 12 பேங்கு வந்து வளர்ந்துச்சு அப்படின்னா நம்ம பேங்க் நிஃப்டி வளரும். பேங்க் நிஃப்டி வளர்ச்சி அப்படின்னா பேங்க் பீஸும் வளரும். ஓகே, இதுதான் வந்து பேங்க் பீஸ். இதே மாதிரி ஐடிக்கு இருக்குது ஐடி பீஸ் அப்படின்னு. ஐடினா என்னென்னா, நம்ம இந்தியாவில் இருக்க டாப் 10 ஐடி கம்பெனிஸ் அவங்களோட மொத்தமாக சேர்த்தது தான் வந்து ஐடி பீஸ். ஓகே, இதுதான் வந்து நிஃப்டி பீஸ், பேங்க் பீஸ், ஐடி பீஸ். ஸோ இதை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ நான் ஐடி பீஸில் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா என்னோடய மொத்த பணத்தையும் நான் பிரித்து அந்த டாப் 10 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண மாதிரி ஐடி பீஸை வாங்குறது. ஓகே, இதே மாதிரி பேங்க் பீஸை வாங்குறது என்ன அப்படின்னா, நான் இன்வெஸ்ட் பண்ண பணத்தை வந்து டாப் 12 பேங்க்ஸ்லேயும் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி பேங்க் பீஸை வாங்குறது. ஓகே, அதுக்கு சமம் இல்லையா. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு கம்பெனியில் 2 கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணி வைங்களேன், அது வந்து வளராமலும் போகலாம். ஓகே, அதை நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும். இதே நீங்கள் நிஃப்டி பீஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், நிஃப்டி 50ல் 50 கம்பெனி கீழே போகிறதில்ல, 1-2 கம்பெனி வேணால் போகலாம். ஓகே, மெஜாரிட்டி என்னவோ அதான் நடக்க போகுது. இப்போ கிட்டத்தட்ட 40 கம்பெனி வளர்ந்துச்சு அப்படின்னா நிஃப்டி பீஸ் தாராளமாக வளரும். 10 கம்பெனி கீழே போனதுனால வந்து நிஃப்டி பீஸ் போகிறதில்ல. ஓகே, இதுதான் வந்து மேஜர் அட்வான்டேஜ். அதனால தான் நான் அந்த வீடியோவை எடுத்து போடுறேன். ஓகே, ஸோ அதை எப்படி வாங்கலாம் அப்படின்ற பற்றி இதில் பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, அதுக்கு வந்து உங்கள் டிமேட் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, டிமேட் அக்கௌண்ட்டில் போய்ட்டு நீங்கள் தாராளமாக அங்கே சர்ச் பண்ணலாம். ஓகே, இங்கே வந்து நிஃப்டி பீஸ் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டேன். ஓகே, நிஃப்டி பீஸ் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அது வரும். இங்கே இருக்குது இல்லையா, ஸோ இதான் வந்து நிஃப்டி பீஸோட சார்ட்டு. நான் வந்து மந்த்லிக்கு வைக்கிறேன். அதோட க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். இன்றைக்கி டேட்டுக்கு வந்து 219 ரூபா. ஓகே, ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதே வந்து நீங்கள் மொத்த ஸ்டாக் வாங்குற மாதிரி தான், எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். இந்த இருக்கு இல்லையா, நிஃப்டி பேஸில் போய்ட்டு பைஸ் ஸ்விட்ச் பண்ணிட்டு, ஓகே, இங்கே லாங் டைம் இருக்குல்லையா, இதில் வச்சுக்கோங்க. இன்ட்ராடேவும் பண்ணலாம், லாங் டைமும் பண்ணலாம். இதில் வந்து எத்தனை குவான்டிட்டி அத்தனை குவான்டிட்டி. ஓகே, 100 குவான்டிட்டி வாங்கிட்டு பை கொடுத்தீங்க அப்படின்னா தாராளமாக வந்து வாங்கிட்டு எத்தனை ஹவர்ஸ் வேணாலும் ஹோல்ட் பண்ணலாம், எத்தனை இயர் வேணாலும் ஹோல்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, கிட்டத்தட்ட இப்போ வந்து 219 இருக்குது, 2023 இப்போ. ஓகே, 2013 என்ன இதில் இருந்திருக்கும், கிட்டத்தட்ட 50 ரூபா. ஓகே, 2013 50 ரூபாவில் இருக்குது. 50 ரூபாவில் இருந்து இப்போ வந்து 219 ரூபா இருக்குது 10 வருஷத்தில். எத்தனை பர்சன்ட் பாருங்கள். ஓகே, எத்தனை மடங்கு இது ரிட்டர்ன் ஆகிருக்கு இல்லையா. ஸோ இதான் வந்து நிஃப்டி பீஸ். ஏன்னா நிஃப்டி வளருது. இப்போ நிஃப்டி பீஸ் ஏன் வளருது அப்படின்னா, நிஃப்டி வளருதே. எங்கே நிஃப்டி இதாக இருக்குது இல்லையா, இதுதான் நிஃப்டி 50. ஓகே, பார்க்கலாம் நிஃப்டி 50 வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்றது. இன்றைக்கி வந்து 20,000, கிட்டத்தட்ட 19,900, 20,000 தொட்டுருச்சு. ஓகே, ஒரு ஹிஸ்ட்ரி வந்து மேக் பண்ணி வச்சு நிஃப்டி 20,000 வந்து தொட்டுருச்சு. இது வந்து 2023, 2013 5,800 இருக்கிறது இப்போ 20,000 போகும்போது, ஸோ 50 ரூபாவில் இருக்குது, 240 போக தான் செய்யும் இல்லையா. ஸோ இதான் வந்து நிஃப்டி பீஸ். ஏன் நான் நிஃப்டி பீஸ் வாங்க சொல்கிறேன்னா இதுதான் காரணம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நிஃப்டி குறையுமா? இப்போ 20,000 இருக்குது, திருப்பி 17,000 18,000 வருமா? வாய்ப்பு கம்மி தான் இல்லையா. அடுத்தடுத்து வளர்ந்துக்கிட்டு தான் போகுது. ஸோ அப்படின்றப்ப நம்ம தாராளமாக நம்பி வாங்கலாம். அதே மாதிரி கோல்டு பீஸ்ன்றேன் பேங்க் பீஸு. பேங்க் பீஸ் இந்த இருக்குல்லையா, நான் எடுத்து வச்சுருக்கேன் ஆல்ரெடி. இந்த இருக்குது பேங்க் பீஸ் வந்து இன்றைக்கி டேட்டுக்கு 462 ரூபா ரன் ஆகுது. 2023 462, 2013 111 ரூபா. ஓகே, சாரி, 115 ரூபா. எல்லாம் ஒரு ரேட்டு தான். 100 வச்சுக்கோங்க. ஓகே, 100 ரூபாவில் இருந்த பேங்க் பீஸு 2013, 2023 462 ரூபா. ஓகே, எத்தனை மடங்கு? 4 மடங்கு இல்லையா. ஸோ இதான் வந்து பேங்க் பீஸோட வச்சு. ஏன் பேங்க் பீஸ் வளருது அப்படின்னா, பேங்க் நிஃப்டி வளருது. இந்தியாவில் இருக்க டாப் 12 பேங்க்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அதனால் அது வளருது இல்லையா.
ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் சேஃப் அண்ட் செக்யூர். ஓகே, இதேமாரி ஐடிபிஸும் இருக்குது. ஐடிபிஸ் இதாக இருக்குது இல்லையா, ஐடிபிஸ் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா ஐடிபிஎஸ் கிட்டத்தட்ட 2020 தான் வந்து ப்ளேஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, மார்க்கெட்லேயே 2020 ப்ளேஸ் ஆகிருக்கு. 2020 வந்து 17 ரூபாய்க்கு வந்திருக்கு. 2023 34 ரூபாய் ஆச்சு. 3 வருஷத்தில் டபுள் ஆகி போச்சு. ஓகே, இதான் வந்து ஐடிபிஸ். நீங்கள் ஐடி கம்பெனியில் ஒவ்வொரு கம்பெனியில் பார்த்து வாங்குறதுக்கும் அதை நீங்கள் அனலைஸ் பண்ணுவீங்க, ஏதோ பண்ணுவீங்க இல்லையா. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டாடா மோட்டார்ஸோ இல்லை ஹிந்துஸ்தான் யூனிலிவரோ நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அத்தனை அனலைஸ் பண்ணுவீங்க. சிம்பிளாக வந்து நிஃப்டி ஃபிஃப்டி வாங்கிட்டு போயிடலாம் இல்லையா, பேங்க் நிஃப்டி பேங்க் பீஸ் வாங்கிட்டு போயிடலாம். அதான் வந்து நான் சொல்கிறேன். ஓகே, ஆஃபர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இதெல்லாம் ஓகே. இப்போ வந்து கோல்டை வந்து நான் டிஜிட்டலாக வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். கோல்டு எப்படி டிஜிட்டலாக வாங்கலாம் அப்படின்னா அதுக்கு இந்தியாவில் ஒரு கம்பெனி இருக்குது. ஓகே, அதுதான் வந்து எம்எம்டிசி பேம்ப் அப்படின்ற கம்பெனி இருக்குது. எம்எம்டிசி பேம்ப்ன்றது வந்து கவர்மெண்ட்டில் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டில் அத்தரைஸ் ஆன ஒரு கம்பெனி தான். ஓகே, கிட்டத்தட்ட. ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. இதில் வந்து என்ன அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ 2100 இருக்கு இல்லையா, இது வந்து கிராம். இப்போ நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா 0.0162 கிராம் கோல்டு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இதே நான் 1000 ரூபாய்க்கு வேணும் அப்படின்னா 0.1627 கிராம். ஓகே, இந்த மாதிரி கோல்டை வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை பிரித்து வாங்கிக்கலாம். இப்போ நம்ம வெளில வாங்குறோம் அப்படின்னா 1 கிராம் எவ்வளோ வாங்குறோம், 5000 கொடுத்து வாங்குறோம். 1 பவுன் அப்படின்னா கிட்டத்தட்ட 40,000 ரூபா. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ பணம் நம்மள்ட்ட இல்லை அப்படின்றப்போ நீங்கள் டிஜிட்டலாக அந்த மாதிரி வாங்கி சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அந்த பணத்துக்கு ஏற்ற மாதிரி டிஜிட்டலாக வாங்கி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே, இதை வந்து கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள், எம்எம்டிசி பேம்ப் அப்படின்ற மாதிரி. ஓகே, இந்த கம்பெனி இந்தியாவில் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கு. இந்தியன் கவர்மெண்ட் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ அதனால் இதை நான் சொல்கிறேன். அதே மாதிரி கோல்டு காயின்ஸு, சில்வர் காயின்ஸு அதையும் நீங்கள் வந்து டேரெக்டாக பை பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்க அவங்களோட என்ன குவாலிட்டி அப்படின்னா கவர்மெண்ட் அத்தாரிட்டி கம்பெனி ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி வந்து 3% தான். இவங்கள்ட்ட நீங்கள் கோல்டு வாங்கினீங்க அப்படின்னா டேக்ஸ் வந்து 3% ஜிஎஸ்டி கட்டணும். தென் 24 கேரட் கோல்டு. ஓகே, அதில் வந்து இவங்க கண்டிப்பாக உத்தரவாங்க தராங்க. தென் ஃபிசிக்கலாக வேணும் அப்படின்னா டெலிவரி பண்ணிடுவாங்க. ஓகே, இந்த மாதிரி காயின்ஸ் வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக வாங்குறீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும் 10 கிராம் கோல்டு காயின். இந்த காயின் வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக வேணும் அப்படி நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா, இப்போ அமேசான் ஆர்டர் போடுறோம் இல்லையா, அதே மாதிரி தான். நீங்கள் அதை ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்களாம். ஸோ அந்த மாதிரி ஒன்று. இதில் என்ன ஒரு இது இல்லை அப்படின்னா நீங்கள் டிஜிட்டலாக கோல்டு வாங்குறீங்கன்னு வைங்களேன். இப்போ நான் ஃபிசிக்கலாக வாங்கின கோல்டு, இப்போ என்னோடய ரிங்கு, என்னோடய செயின் இருக்கும் இல்லையா, அதை நான் வச்சு லோன் வாங்கிக்கலாம் பேங்க்கில். ஆனால் இந்த மாதிரி டிஜிட்டலாக நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா லோன் வாங்க முடியாது. ஸோ அது ஒன்று தான் இங்கே மைனஸ் பாயிண்ட்டு. இதை தாண்டி மிச்சம் எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட் தான். ஓகே, நீங்கள் சில உங்கள்கிட்ட இருக்க படத்துக்கு நீங்கள் வாங்கிக்கலாம், இந்த மாதிரி காயின்ஸாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, நீங்கள் ஃபிசிக்கலாக வாங்கினாலும் ஓகே, டிஜிட்டலாக வாங்கினாலும் ஓகே, அது உங்கள் விருப்பம் தான். ஓகே, இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். இப்போ வந்து அட்வான்ஸ்டு இதெல்லாம் நம்ம முந்திர காலத்தில் தான் வந்து கோல்டுன்னொடனே அதெல்லாம் பண்ணி இது பண்ணிருந்தோம். இப்போ வந்து டிஜிட்டலாக வாங்கிருச்சு, நீங்கள் ஃபோனில் வாங்கி ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ இதான் கைஸ். ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து தனித்தனியாக நம்ம ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது பதிலாக இந்த மாதிரி விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ற சொல்கிறக்காக தான் அந்த வீடியோ மேக் பண்ணேன். ஓகே, ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படின்னா நீங்களும் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொன்ன விஷயத்தெல்லாம், நான் சொன்ன சைட்டு இதெல்லாம் வந்து நீங்களும் போய்ட்டு ரிசர்ச் பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, நோ ப்ராப்ளம். தென் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் முக்கியமான விஷயம், நம்மளோட குரூப் இருக்குது. ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் குரூப் லிங்க் இருக்குது. இதில் வந்து மார்க்கெட்டோட அப்டேட்லாம் நான் கொடுப்பேன். ஓகே, அப்டேட்டு நான் போன வீடியோ பண்ண ப்ராஃபிட் இதெல்லாம் வந்து அதில் வரும். ஓகே, உங்களுக்கு என்ன அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இதிலே வந்து கீழே வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கும். ஒரு வீடியோக்குள்ளேயே என்னோட வாட்ஸ்அப் பண்ணிட்டுருக்கு. டவுட் அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேளுங்க. ஓகே, நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும். ஓகே கைஸ், ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கைஸ்.